இல்லையா ஆர்ச் டிசைன் போட்டிருக்காங்க. ஆர்ச் டிசைன் போட்டிருக்காங்க. இதுதான் ஹால், கிச்சன், பெட்ரூம் எல்லாமே. சங்கீதா, இது வந்து முரளி. காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்தாலே உள்ள போய் பேக் போட்டு இங்க வந்து உக்காந்துக்கும். ஜெஷுடா கல்யாணத்துக்கு கட்டில் பூரா செய்யறதுக்கு இந்த மரம்லாம் இருக்குது. ஆமா, சரி சரி. வளர்ந்துகிட்டே இருக்காது. எங்க அண்ணன் இருக்கும்போது எங்க அண்ணன் யூஸ் பண்ணுவோம், நான் இருக்கும்போது நான் யூஸ் பண்ணிக்குவேன். அதனால இது முரளி சங்கீதா ரூம். பெட்ரூம் முரளி சங்கீதா. சரி சரி. நல்லா இருந்த பையன் வேலைக்கெல்லாம் போயிட்டு நல்லா வேலைக்கு போயிட்டு வந்த பையன் தான். இந்த கட்டலுக்கு தான் நான் அடித்தனம் போட்டுன்னு இருக்கிறேன். இதுதான் இந்தியா கேட். இந்தியா கேட்டா? இந்தியா கேட். எத்தனை கேட்டு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீடு ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. லாஸ்ட் வீடியோலையுமே வந்து கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். போன டைம் நான் ஊருக்கு வந்திருந்தேன் இல்லையா, அப்போவே ஆல்ரெடி நான் ஹோம் டூர் வந்து எப்போயோ போட்டுட்டேன் நான். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா போடலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது சப்ஸ்கிரைபருக்காக. ஆமாம், சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் போடலாம். நான் வாசல்ல இருந்து போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டு ஃபுல்லாக. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம வாசல்ல பார்த்தீங்கன்னா அழகாக வந்து நேராக மரம் வந்து வச்சிருப்போம். நாங்கள் லைனாக வேப்ப மரம் இருக்குது, 3 வேப்ப மரம் இருக்குது. மரம் சரி, அந்த தென்னை மரத்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண், அந்த தென்னை மரத்துல இருந்து வேலைக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு தான். இது வந்து ஒரு 10 சென்ட் மண்ணு வாங்கி அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டி, சின்னதா வீடு கட்டி வீடு கட்டி மற்றதெல்லாம் மாடுக்கு வைக்க போறதுக்குன்னு சொல்லிட்டு தோட்டத்துக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு வச்சுட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், செடி வச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல என்ன கொய்யா மரம் வச்சிருக்கீங்க? அது தப்பு செடின்னு நினைக்கிறாங்க, ஒட்டுலே வளருது. இங்க வந்து பாத்தீங்கன்னா பூச்செடி, கத்தாழை செடிலாம் வச்சுக்கிறாங்க. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா மாடு கட்டுவாங்க. எப்பயுமே ஒரு மாடு வந்து கட்டியிருக்கோம். ஏன்னா மாடு கட்டுறதுக்கு அங்க ஒரே இடத்த கட்டினா அது எப்படி இருந்தாலும் ஈரம் ஆகிடும். உச்சா போய் வந்து பாத்தீங்கன்னா சாணி போட்டு அது நசன்னு ஆகிடும். ஸோ அதனால கொட்டாயில நைட்டு கட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே பிடிச்சி கட்டிடுவாங்க. இந்த மரத்தடியில ஒரு மாடு, இந்த மரத்தடியில ஒரு மாடு, இந்த மரத்தடி மாடு கிடையாது, கண்ணுக்குட்டி. அது மாடும் கட்டுவாங்க. இப்ப கண்ணுக்குட்டி இருக்குது. ஆக்சுவலி மாடு கட்டுவாங்க இங்க. அப்புறம் இந்த சைடு வந்து ஃப்ரண்ட்ல வந்து வைக்க போறோம். மாட்டுக்கு வைக்க போற நல்லா பெருசா போட்டிருந்தாங்க, காலி ஆகிடுச்சு. வைக்கல எல்லாம் காலி ஆயிடுச்சு. வாங்கி போடணும், மழை நாள் வேற வந்துருச்சுல. ஸோ இது வந்து தீந்துரும் உடனே. ஸோ வைக்க போற போட்டு பருதா போட்டு மூடி வச்சிருக்காங்க நனையாத இருக்கிறதுக்காக. இது வந்து வைக்க போற இங்க ஒரு மாடு கட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில், எல்லாமே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஹோம் டூர்னு வந்து ப்ராப்பராக வந்து காட்டலாமேன்றதுனால காட்டுறேன். இங்கே ஒரு மாடு கட்டிடுறாங்களே, கட்டுற இடம் தான் இதுவும். மாடு கட்டுற இடம். இந்த சைடு வந்து கொட்டா, மாட்டு கொட்டாயில பயிர் வச்சுக்கிறீங்களா? அது வந்து சில்லி பவி தானாவே முளைஞ்சிருக்குது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பச்சை பசேல்னு இருக்கு மாட்டு கொட்டை. ஆமா, இதுதான் மாட்டு கொட்டாய். கொட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒழுவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க மக்கி போன மாதிரி தானே இருக்கு. நிறைய வந்து ஓலை மாட்டை அடிக்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா போட்டு வச்சுக்கிறீங்களா? ஆமா, இது பிரிச்சு போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அம்மா சாணி மாறிட்டு இருக்காங்க. ஒழுவாதா வா மாடு கட்டுற இடமே அதான். மாடு கட்டுறது நைட்டு மழை பெய்யும் போது வந்து பார்த்தோன்னா உள்ள கட்டுவாங்க. மழை பெய்யலன்னா வந்து பார்த்தோன்னா வெளில ஜாலியாக இருக்கும். ஆமாம், ஏன்னா சின்ன கொட்டை தான். அம்மா வந்து சாப்பாடுலாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்போதான் வந்து சாணி வாடுறாங்க. என்ன நாங்கள் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் சாணி வாரிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா சாப்பாடு வேலை செய்வாங்க. ஜாமான் வாங்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாணி வாரிட்டுருவாங்க. மாட்டுக்கொட்டை அவ்வளோதான். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு போட்டிருந்தோம். அடுப்பாகவும் பாதையை பிரித்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம், மாடு கட்டுறதுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நாங்கள் 4 பேர் இருக்கும்போது சிலிண்டர்லேயே வந்து சமைச்சா உடனே சிலிண்டர்லாம் காலி ஆகும்ல. அப்போல்லாம் விறகு அடுப்பு தான், ரெட்டை அடுப்பு இங்கே தான் சமைப்பாங்க. எப்போயாவது அந்த டீ போட தோசை சோட தான் வந்து பார்த்தோன்னா சிலிண்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், இப்போ அம்மா அப்பா 2 பேர் இருக்கிறதுனால அவங்க வந்து எப்பவுமே சிலிண்டர்லேயே சமைச்சிக்கிறாங்க. ஸோ அதனால அடுப்பு இல்லை இங்கே. இந்த தூண்ல இருந்து இந்த இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அடுப்பு வச்சு தடுப்பே போட்டு வச்சிருந்தீங்களா? தடுப்பு அந்த இது மாதிரி மட்டை போட்டு இங்கே அடைச்சிட்டு இந்த சைடு தடுப்பு இங்கே தான் சமைப்போம். காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்தாலே உள்ள போய் பேக் போட்டு இங்கே வந்து உக்காந்துக்குவோம் சமைக்கிறதுக்கு. ஆமாம், கதை பேசுறதுக்கு. எங்கள் அம்மா வந்து சமைப்பாங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட கதை பேசின்னு கம்பெனி கொடுத்துன்னு இருப்பேன். சரி. இதான் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டு கொட்டாய். ஆமாம், நல்லா தான் இருக்குது. ஒழுகாது போல இது கொட்டை. ஒழுகாதா? மாட்டு கொட்டாய் பார்த்துட்டுமா அப்படியே வந்தேன்னா நம்ம தோட்டம்லாம் வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி இப்போ தான் மிளகா செடி நட்டு ஃபுல்லாகவே இப்படி ஒரு ரவுண்டு வச்சு அந்த ரவுண்டு சுற்றி காட்டிட்டு வந்துட்டோம். ஸோ அதனால அந்த சைடு வந்து போகல. அந்த இடம் மாடு, இந்த இடத்த மாடு கட்டுற இடம் குப்பை இருக்குது. அப்படியே தூரத்துல இருந்து காட்டிடுறேன். ரொம்ப ஓகே. எலுமிச்சை கண்ணு. ஆமாம், இங்கே மாடு கட்டி வச்சுறாங்களா. இங்கே வந்து கொட்டா போடலான்னு ரொம்ப நாளாக பிளான். ஆனால் வந்து கொட்டாவே கவர்மெண்ட்டில் தரேன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்கீம்லாம் மாறிச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு ஷெட்டு போட்டு ஒரு கொட்டா போட்டேன், நல்லா நனையாது, சூப்பராக இருக்கும். தர போட்டு ரொம்ப நாள் போடணும்னு எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க, போட முடியல. மாட்டு கொட்டை மாட்டுக்கு தானே. அப்பாவுக்குலாம் வேறு உடம்பு சரியாதாயிடுச்சா, தொட போடவே இல்லை. அது அப்படியே கிடக்குது. இந்த சைடு வந்து பாத்ரூம்.
பாத்ரூம். இங்க பாத்ரூம். இங்க வந்து பார்த்தோன்னா எலுமிச்சை மரம். இப்போ நம்ம எலுமிச்சை மரம் பறிக்கணும் பேபி, ஊருக்கு போகிறதுக்கு. அப்படியா? இதே இருக்கு பாரு. அதனால கொஞ்சம் எலுமிச்சை மரம் வந்து பறிச்சுட்டு போகலாம். ஓகே ஓகே. ஸோ அப்படியே வந்தோன்னா வீட்டுக்கு பின்னாடி வந்து குப்பை கொட்டி வச்சிருக்காங்க. மாட்டு சாணம் எரு இது நல்லா மக்கிச்சுன்னா வித்துருவாங்க. கொல்லிக்கு வாங்கிட்டு போகிறவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. மாட்டு சாணம் தான். இது முன்னாடி இது ஃபுல்லாகவே இங்கே தான் வைக்க போகிற போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் முன்னாடி மாற்றியாச்சு, வைக்க போகிற மாற்றிட்டு இந்த சைடு தோட்டமாக மாற்றியாச்சு. இப்போ அந்த சைடு மிளகாய் செடி இருக்கு. 600 அதுக்கு ஒரு டிப்பர் குப்பை வந்து 600 ரூபாய். ஒரு டிராக்டர். ஆமாம். சரி மருதாணி செடி சூப்பராக இருக்குது. மருதாணி நம்ம வச்சது நல்லா வளர்ந்துருது. அப்புறம் வாழை மரம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லா பாத்து அங்க பாரு ஜெஷிதா, நான் வரேன்றாரு பாரு. போய் சாக்லேட் எங்க அப்பா வந்து கூட்டிட்டு போயிடுறாருப்பா சாக்லேட். என்னம்மா எங்க போன? தாத்தா தாத்தா கூட எங்க போனா? தாத்தா அதுக்கு தாத்தா நீங்க தாத்தா கூட நல்லா கழுவி பிடிச்சி அவர் இழுத்துட்டு போறாரு சாக்லேட் வாங்கறதுக்கு. நான் காட்டுறேன்ல, அவரு எதையாவது காட்டணும்ல. அப்பா அப்பா அவரு காட்டுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் தென்னை மரம் வந்து நிறைய டைம் காட்டிருப்போம். இளநீ அறுக்கணும்னு சொல்லிட்டு அது இருந்துட்டே தான் இருக்குது. இந்த 3 மரம் தேங்காய் வாய்ச்சி போல இருக்குது. மரமாயிடுச்சு. 2 மரத்தை வெட்டியாச்சு. 2 மரம் வெட்டியாச்சு. ஏன்னா இந்த மரத்துல வந்து பாத்தீங்கன்னா அது மட்டை புடுக்க தேங்காய்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஓட்டு மேலேயும் நம்ம மேலேயும் உழுதுந்து அந்த பயத்திலே வந்து பாத்தீங்கன்னா அறுத்து போட்டாங்க. அந்த மரமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாஞ்சு இருந்தது, அதனால வெட்டியாச்சு சொல்லிட்டு மரத்தை வெட்டியாச்சு. அது அவ்வளவுதான். வெளியில ஃபுல்லாவே பார்த்தாச்சு. வீட்டுக்குள்ள போலாம். இதான் வந்து இந்தியா கேட்டு. 2 இந்தியா கேட் யூஸ் பண்றோம் பேபி நாங்க. டபுள் கேட். ஆமா. சோ இது வந்து குட்டியா ஒரு டைம் பாம்பு வந்துருச்சு உள்ள வந்து கோழிக்குண்டுல பூந்து ரொம்ப சேட்டை பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் கேட்டு போனோடனே போட்டாங்க. இது மேல ஏறாதான்றது ஒரு டவுட். இருந்தாலும் சும்மா நாயெல்லாம் உள்ள வரக்கூடாதுன்றதுக்காக சின்ன கேட்டு இங்க அழகா வந்து நமக்கு முதல் மாரி போட்டுருக்காங்கல்ல. கேட்டு போட்ட உடனே அழகாயிடுச்சு. பெயிண்ட் அடிச்சு ரொம்ப நாள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு. நம்ம எங்க அண்ணன் இருந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் பெயிண்ட் அடிச்சு பொங்கலுக்கு பெயிண்ட் அடிச்சு பண்ணோம். நாங்க கணபதி பண்ணோம். அதுக்கப்புறம் எதுவும் பண்ணல. ஸோ பொறுமையா வந்து பெயிண்ட்லாம் அடிச்சுக்கலாம். ஸோ அப்படியே வந்தோம்னா இப்போ ஒரு டிஸ்க்ளைமர் வந்து இங்க போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க கொஞ்சம் குப்பை பில்லு அப்படிதான் இருக்கும். ஏன்னா மாடுலாம் வச்சிருக்கிறதுனால ஸோ எல்லாமே அதுக்கான பொருளாக இருக்கு. ஸோ அதனால பாக்குறவங்க ஏமா கொஞ்சம் கிளீனா வச்சுக்கலையா, சுத்தமா வச்சுக்கலாம் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. பட் வந்து இந்த இடத்த இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எப்படி வச்சாலும் இப்படிதான் இருக்கும்ட்டு. ஸோ அதனால முன்னாடியே சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த சைடு காட்ட போறதுக்காக தான். இதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நடக்கிற இடம் வராண்டா. ஆமா, என்ட்ரானோனே இருக்கிற வராண்டா. இப்ப நிறைய டைம் இங்க நாங்க திண்ணையில உட்காந்து நீங்க பாத்துருப்பீங்க. இங்கதான் உட்காந்து நிறைய பிராங்க் வீடியோ எல்லாம் வந்து போட்டிருப்போம். திண்ணை அழகா திண்ணை மாட்டுக்கு பில்லு. எப்பவுமே மழை பெய்யறதுனால 2 நாளா பில்லுக்கு போல. நிறைய பில்லுக்கு போறோம்னா இங்க பில்லு கட்டு இருக்கும். இங்க பில்லு கட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா மழை பெஞ்சு இப்படி நனைஞ்சிடும்ல. அதனால இங்கெல்லாம் பில்லு கட்டு வச்சிருப்பாங்க. இந்த கட்டில் நாங்க எப்பவுமே உட்காரதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கட்டல் யூஸ் பண்ணுவோம். அப்படியே இந்த சைடு வந்தோன்னா மாட்டுக்கு வந்து கஞ்சி தண்ணி எல்லாம் வச்சிருக்காங்க. வெளியில இருந்ததுன்னா நாய் எல்லாம் உருட்டிட்டு போயிடும், காக்கா வந்து இது பண்ணும். ஸோ அதனால உள்ளேயே வச்சுட்டாங்க. நம்ம சேஃபா இருக்கிறதுக்காக. மாடுதான் நம்ம கஞ்சி தண்ணி முக்கியன்றதுனால இங்க வச்சுட்டாங்க. இந்த இடத்துல பாத்திரம் எல்லாம் கழுவி வைக்கிறதுக்கு. இது வந்து கோழிக்கூண்டா? கோழிக்கூண்டு. ஆமா, இதான் கோழி வளர்த்துன்னு நாங்க. கோழிலாம் வந்து பாத்தீங்கன்னா செத்து போயிடுச்சு, எங்கெங்கயும் பறந்து போயிடுச்சு. அவங்க பிடிச்சி சாப்பிட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கோழியே வளர்க்கல. கோழியே இல்லை நம்ம வீட்டு இப்போதைக்கு கோழி இல்லை. ஸோ அதனால இது கோழிக்கூண்டா இருந்தது. அதுவும் ஒரு திண்ணை மாதிரி தான். ஆமா, இதுதான் இந்தியா கேட். இந்தியா கேட். எத்தனை கேட்டு நாங்க போட்டுக்குவோம் பேபி, டிசைனா கேட்டு. சரி, இதெல்லாம் கேட் போட்ட பிறகு நல்லா அழகா இருந்துச்சு. இங்க கேட்டு போட்டிருக்குமா. இது ஒரு மினி கிரவுண்ட் ஃப்ரெண்ட்ஸ். மினி கிரவுண்ட் மாதிரி. என்ட்ரன்ஸ் இல்ல, ஃபோயரா இங்கிலீஷ்ல தெரியல. வரண்டா அங்க ஒண்ணு இருக்கு சொல்லுவாங்கல்ல. இது ஒரு வரண்டாவா? அதுக்கப்புறம் இது ஒரு ஃபோயர் மாதிரி சின்னதா. இது நம்ம வந்து மாட்டுக்கு வந்து தீவனம் எல்லாம் வச்சிருக்காங்க. தவிடு தீவனம் வைக்கிறது. துணி வந்து கொடி கட்டி போட்டு வச்சுக்கிறாங்க. மாட்டுக்கு தீவனமா? மாட்டுக்கு தீவனம். ஆமா. பெரிய கிரைண்டர் ஒன்று தூக்கி வச்சிருக்காங்க. உள்ளதா இருந்தது, வீணா போயிடுச்சு இந்த கிரைண்டர். அதனால சின்ன கிரைண்டர் யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் இங்க கொஞ்சம் ஸ்டோர் ரூம் மாதிரி தவிடு தீவனம் அதெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. அப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ் வேற வச்சுக்கிறாங்க. அது இங்க வச்சு வந்து தண்ணி சுட இது குடிக்கிறதுக்கோ குளிக்கிறதுக்கு எமர்ஜென்சிக்கு அது வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்குவாங்க. அதனால அது வந்து அங்க இருக்கு. ஸோ அடுத்து நம்மளோட கதவு டிசைன் பத்தியா லைட்ல இதான் மெயின் டோரா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா வீட்டோட மெயின் டோர்.
மெயின்டர் அப்படியே டிசைனா போட்டுருக்காங்க பாரு. ம் வெறும் கோலம் டிசைன் தான் போட்டுருக்காங்க எங்க வீட்டுல. இப்படி நல்லாதான் இருக்கு. வளைஞ்சு சிம்பிளா நல்லாதான் இருக்கு. இந்த சைடு 2 குத்து விளக்கு எரியும். ஒரு குத்து விளக்கு எரியுது, ஒரு குத்து விளக்கு எரியல. பீஸ் போட்டு இதான் பழைய மாடல். அது ஜிகு ஜிகுன்னு லைட் எல்லாம் எரியுது பாரு. சரி இது வந்து 2வது மாத்தி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதுவாயிடுச்சு, இப்ப மறுபடியும் மாத்திருக்காங்க. உள்ள போலாமா? போலாம். ஹோம் டூர் காட்டுன்னு சொல்லியமா எங்கம்மா ஹோம்னு வந்து யாரும் கேட்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எங்க வீடு இப்ப வந்து இப்பதான் ஹோம் ஸ்டார்ட் ஆக போகுது. சின்ன வீடு தான். சோ வந்து இதுல தான் நாங்க இருந்தோம். அது வந்து காட்டிக்கிறோம். ஓகே, உள்ள வாங்க. இதுதான் வீடு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹால். இதுதான் ஹால், கிச்சன், பெட்ரூம் எல்லாமே இதுதான். எல்லாமே இதுதான். இங்கதான் எல்லாமே பண்ணிக்குவோம் நாங்க. சோ வந்து கொஞ்சமா இது 10 இருக்குமா பேபி? 10க்கு 10. 10க்கு 10 தான். 10க்கு 10. பாத்தீங்கன்னா 2 ஸ்லாப் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் கிச்சன், ஒரு பக்கம் டிவி யூனிட். அவ்வளவுதான். ஃபுல்லா ஸ்லாப் வச்சுட்டாங்க ஒரு சைடு ஃபுல்லாவே. ஸோ இங்கே தான் கிச்சன். நம்ம உள்ளே பார்ட்டிஷன்லாம் தனியாக எதுவும் பண்ணல. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ் வச்சிருக்காங்க. அப்படி சமைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே வந்து துணிலாம் மடிச்சு வச்சிருக்காங்க. கொஞ்சம் பாத்திரம் எது தேவையானதோ அதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த பரண மேல கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆமாம், பெரிய பாத்திரம்லாம். ஸோ திஸ் இஸ் மை பிரதர். எங்கள் அண்ணன் நிறைய பேர் உங்கள் அண்ணன் எப்படியா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் கமெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. எங்க அண்ணன் வந்து இங்கே தான் தூங்கி இருக்கும் போதே வந்து இறந்துட்டாங்க. மேபி ஹார்ட் அட்டாக்கா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். தூக்கத்துல இறந்துட்டாங்க. நல்லா தான் இருந்தாங்க. வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து உடம்பு சரியில்லை சொன்னாங்க. ஆக்சுவலி வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு மாத்திரை ஏதோ வாங்கி போட்டுருக்கான். எங்க அம்மா கிட்ட வயிறு வலிக்குதுன்னு தான் சொல்லியிருக்கான். நைட்டு ரூம்ல படுத்துன்னு இருந்தவன். ஸோ அதுக்கப்புறமா வந்து எங்க அம்மா கூட படுத்து இருந்திருக்கான். படுத்துட்டு ஒரு காலையில ஏஞ்ச உடனே அவனுக்கு ஒரு மாதிரி இழுத்துருக்கு. அப்புறம் வந்து உடனே தண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே இங்கேயே இறந்துட்டான். ஸோ எங்க அண்ணன் இருக்கும்போது வந்து 29 வயசு தான். 29ஆ? ஆமா, 29 30 வயசுக்குள்ளதான். 30 வயசு. என்னோட அவன் 4 வயசு பெரிய பையன். நமக்கு 26ல தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. அதான் 30 வயசு கரெக்டா. 2000 எப்போ இறந்தாங்கன்னு கேட்டீங்கல்ல? 2019. எங்களுக்கு 2019 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியில கல்யாணம் ஆச்சு. எங்களோட ஆனிவர்சரி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 20/1. அதுக்கப்புறம் 17/3. ஒரு 3 மாசம் அப்படியே 3 மாசத்துல இருந்துட்டாரு. ஆமா. ஸோ நல்லா இருந்த பையன், வேலைக்கெல்லாம் போயிட்டு நல்லா வேலைக்கு போயிட்டு வந்த பையன் தான். ஸோ திடீர்னு வந்து இறந்துட்டாங்க. ஸோ அது என்ன சொல்றதுன்னு தெரியல. மை பிரதர், ஓன் பிரதர். ஒரே ஒரு பொண்ணு தான் பண்ணா வீட்டுக்கு. ஸோ நிறைய பேர் புதுசாக இருக்கணுமா கேட்டு பையன் ஒரே பொண்ணு தான். ஒரே பொண்ணு. ஆமா, ஒரே பொண்ணு தான். ஸோ இதை ஹால். அடுத்த ரூம் பார்க்கலாமா? பூஜா ரூம் பார்க்கலாம். ஆமா, பூஜா ரூம் சின்னது. அப்பெல்லாம் பூஜா ரூம் கொஞ்சம் சின்னதா போட்டிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் ரூம் பெருசா வந்திருக்கும். ஸோ பெருசா போட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜெலாம் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இது நாங்கள் வந்து ஸ்க்ரீன் போட்டு இருந்தோம். அழகா ஸ்க்ரீன் இருந்தது. ரொம்ப வந்து இதுவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு கழட்டி போட்டாங்க. ஸ்க்ரீன் தான் வாங்கி போடலாம். ஆர்ச் மாடல்ல போட்டிருக்காங்க. பாத்தியா இல்லையா? ஆர்ச் டிசைன் போட்டிருக்காங்க. ஆர்ச் டிசைன் போட்டிருக்காங்க. நம்மளோட பூஜா ரூம் என்ட்ரன்ஸ். கதவுல எதுவும் இல்ல, இது ஸ்கிரீன் ஓபனா இருக்கு. போட்டுறணும். ஸ்கிரீன் தான் கட்டியிருந்தோம். அந்த இடத்து கம்பில இருக்கு பாரு. இங்க பூஜை சாமிக்கு வந்து எல்லாமே வச்சிருக்காங்க. பூஜா ரூம். ஆமா, இதான் முரளி ரூமா? அதான் முரளி ரூமா? முரளி ரூம் மட்டும் இல்ல, யார் ரூமும் இதுதான். மாத்தி மாத்தி நாங்க யூஸ் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு பெட்ரூம் தான். இது வந்து சிங்கிள் பிஹெச்கே ஒரு வீடு. ஆமா, ஒரே பெட்ரூம். ஒரே பிள்ளை, அதனால ஒரே ரூமா. வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ரூமு. நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். காலேஜ் படிக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்கூல் போகும்போதுலாம் எங்க அண்ணன் தான் இதை யூஸ் பண்ணுவான். அவன் முரளி ரூம்னு சொல்லிட்டாங்க எடுத்தோடனே. இது வந்து எங்க அண்ணன் ரூம். அவன் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிருந்து நான் தனி ரூம். அதுக்கப்புறம் நான் போக ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து வெளியில வேலைக்கு போக ஆரம்பிச்சிருந்து அவன் முரளி எங்க வீட்டுல வேலை பார்த்தான். அவன் இருக்கும்போது அவன் யூஸ் பண்ணிக்குவான். எங்க அண்ணன் இருக்கும்போது எங்க அண்ணன் யூஸ் பண்ணுவோம், நான் இருக்கும்போது நான் யூஸ் பண்ணிக்குவேன். அதனால இது முரளி சங்கீதா ரூம். பெட்ரூம் முரளி சங்கீதா ரூம். சரி சரி. இப்போ வந்து ஜெயசுதா ரூமா மாறிச்சு. ஏன்னா இந்த ரூம்ல நாங்க இருக்கும் போதெல்லாம் கட்டில்லாம் இல்ல. ஜெயசுதாக்காகவே வந்தது. உடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்க தாத்தா கட்டில் வாங்கி வந்து போட்டாருப்பா. ஜெயசுதாக்காகவே கட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, எனக்கு கல்யாணம் ஆன பிறகுதான் கட்டில்ன்றதே நாங்க எங்க வீட்டுல பார்த்தோமே. அப்பதான் கட்டில் சீர்வரிசை வாங்கி வச்சாங்க. அதுக்கு முன்னாடிலாம் கட்டில்லாம் தரையில தான் பாய் போட்டு தரையில பார்த்தா ஜில்லுன்னு இருக்கு. குழந்தைங்க கட்டில் வாங்கி பாத்தியா? பாப்பாக்காக கட்டில். கட்டில். இந்த கட்டிலுக்கு தான் நான் அடித்தளம் போட்டுன்னு இருக்கிறேன். பாப்பாக்காக வாங்கின கட்டில். அப்புறம் பாப்பாக்காக எத்தனை போக வேண்டாமா? தம்பி பாரு
தம்பி வந்தா தம்பிதான் அப்படிலாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த கட்டில வந்து பாத்தீங்கன்னா வீடு கொடுத்து நம்ம போன உடனே வண்டி வச்சு ஏத்தின்னு போறோம். ஏன்னா கட்டில் பெட்டு எங்களோட கட்டில் எங்க கல்யாணத்துக்கு வாங்கி வச்சது கொஞ்சம் சின்ன கட்டலா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வந்து இங்க போட்டுக்கலாம். தம்பி பிறந்தா யூஸ் பண்ணிக்கலாம், அப்பா அம்மா யூஸ் பண்ணாலும் அது கரெக்டா இருக்கும். எங்களுக்கு 3 பேருக்கு வந்து பெரிய ஃபேமிலிக்கு வந்து பெரிய கட்டில். ஓகே. இந்த கட்டில் வந்து பாத்தீங்கன்னா பாப்பா பிறந்தப்ப வாங்கி வந்தது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா. ஏன்னா கீழே ஜில்லுன்னு இருந்தது, மழை நல்லா பாப்பா பிறந்தது. ரொம்ப எவ்வளவு பயப்பட்டாலும் ஜில்லுன்னு இருந்தது. அப்புறம் ஊரெல்லாம் ஏதாவது வருமானு பயந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா கட்டில் வாங்கி பெட்டு போட்டாச்சு. பெட்டு வந்து எல்லாத்தையும் நிமித்தி பேக் பண்ணி வச்சிருக்கு பெட்டு. எப்ப கட்டுன்னு சொல்லிட்டு என்னோட கட்டில் வந்து எங்க மாமியார் வீட்டை இருக்கு. அது வந்து வீடு கொடுத்துன்னு போன உடனே கட்டில ஷிஃப்ட் பண்ணும் மாத்தி. இந்த கட்டில் வந்து எங்களுக்கு கட்டலாம். நீயே வச்சு 2 கட்டில அது சின்ன கட்டலா இருக்கும். அது போட்டாலுமே ரூமுக்கே அது வேஸ்ட் தான். அது சோ அது ரொம்ப சின்னதா இருக்கு. அப்ப பத்துங்க. ஆமா, அங்க நம்ம வந்து கட்டிகள் மாத்திக்கலாம். சோ அதான் ஃப்ரெண்ட், இதான் பெட்ரூம். எத்தனை அடி இது இருக்கும் பேபி? இது வந்து ஒரு 8 அடிக்கு 8 அடி 8 அடிக்கு 10 அடி இருக்கும். அவ்வளவுதான். 8க்கு 10 பெட்ரூம். சோ இதான் எங்க அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்த கண்ணாடி. அண்ணன் தானே வாங்கி வந்தா, நீ வாங்கி கொடுத்தியா? அவர் வாங்கி எங்க ஆணி அடிச்சுதான். இது வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி நான் எப்பயுமே தலை சீவுற இடம் இதுதான் ஃப்ரெண்ட். என்னோட மேக்கப் போற ஐட்டம். கண்ணாடி தான் யூஸ் பண்ணவே இல்லை, அதனால அந்த மேல டஸ்ட் படிஞ்சிருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா ஃபேமிலி போட்டோ. நான் குட்டி பிள்ளையா இருக்கும்போது என்னப்பா ஏய் அபான்னு வர பரமத்துற. இப்போ ஜஷிதா ரூம் தான் இது. ஸ்பெஷலா வந்து நம்ம கட்டில் இதெல்லாம் போட்டதுனால இது ஜஷிதா ரூமா மாறிடுச்சு. முரளி ரூமா இருந்தது, அப்புறம் சங்கீதா ரூமா இருந்தது, அப்புறம் ஜஷிதா ரூமா மாறிடுச்சு. இன்னொரு குட்டி பையன் வந்தானா அது தம்பி ரூமும் மாறிடுச்சு. குட்டி பையனும் குட்டி பாப்பாவும் அடுத்து வந்தா. மாமா அம்மா ஆயா தாத்தா, இது கொல்லி தாத்தா, இது சின்னாயா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது எடுத்த போட்டோல இந்த பிக்கு தான் வந்து இருக்கு. இன்னொரு போட்டோ ஒன்று இருக்கும்ல, ஸோ அது இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்க அண்ணன். இப்போ ஜஷிதா ஃபேஸ் அப்படியே பார்த்தீங்களா, எங்க அண்ணனோட ஃபேஸ் ஜஷிதாக்கு அப்படியே வந்திருக்கும். என்னோட ஃபேஸ் இங்க இருக்கு பாரு, குட்டி பொண்ணு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குட்டியா எவ்வளவு பெருசு இருக்காருன்னு சொல்லிட்டு. இதுதான் சங்கீதா எங்க அம்மா பாரு. இப்போ நான் எங்க அம்மா மாதிரியே இருக்கல்ல, எங்க அம்மா சின்ன வயசு போட்டோ இது. எங்க அப்பா, எங்க அம்மா, எங்கள் அண்ணன், இது எங்கள் தாத்தா. எங்கள் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக போய் ஃபோட்டோ எடுத்துன்னு வந்தாங்க. இது எங்கள் சித்தி, ருக்குமணி சித்தி. இப்போ ராதா ருக்குமணி ட்வின்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள ருக்குமணி சித்தி. இங்கே தான் அவங்க வந்து இருந்தாங்க. எங்களெல்லாம் வந்து பார்த்தோன்னா வளர்த்தது வந்து எங்கள் சித்தி தான். எங்கள் சித்தியை வளர்த்தது எங்கள் அம்மா. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அவங்க போயிட்டாங்க. ஆமாங்க, பறி போடுவேன். நிச்சயதார்த்தம் போடுவியா? பறி போடுவேன். இந்த இது வாடாம கலர் ஒன்று, அப்புறம் வந்து மாம்பழ கலர் ஒன்று, 2 படம். இதுதான் ஃபேமிலி ஃபோட்டோ. சங்கீதா குட்டியா இருக்கும்போதே ஃபோட்டோ இருக்குது இல்ல, குழந்தையா இருக்கும்போதே. ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா குழந்தையா இருக்கும்போதே ஃபோட்டோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு. எங்க அண்ணா இருக்காங்க சட்டை போட்டுன்னு அழகா ஜெஷிதா ஃபேஸ். அது 2 சட்டை அப்பா ஐபங்களுக்கு. இது சங்கீதா, இது வந்து முரளி. ஜெஷிதா யார் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாட்டிட்டு வந்துறேன். போட்டோ வந்து பார்த்தா மாட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் நம்ம ரூம். இந்த சைடு வந்து ஸ்லாப் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் சுமத். என்னப்பா? இந்த சைடு ஸ்லாப்ல இப்ப துணி வச்சிருக்காங்க எல்லாமே. படிக்கும் போது நோட் புக்லாம் வச்சிருந்தேன். எப்பா நிறைய நோட் புக். நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது இது ஃபுல்லா நோட் புக்கா தான் அடிக்க வச்சிருந்தேனே. ஸ்கூல் படிக்கிறதுல வந்து இங்க நோட் புக் வச்சிருந்தோம். அப்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா துணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஹோம். சின்ன வீடு தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து மொட்டை மாடிலாம் போய் பார்க்கலாமா? பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மொட்டை மாடி பார்க்கறதுக்கு ஜஷிதாவும் வராரு. வீடை சுற்றி பார்த்தாச்சே. பேசுங்க, கையை காட்டினே தான் ஒரு பிள்ளை. இருமா பொறுமா நடமா. தூரல் போடுது சங்கீதா. மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு லைட்டா. ஆமா, ஊருக்கு கிளம்பணும்னு நினச்சிட்டே இருந்தோம். மழை வர பெய்யுது. ஸோ எங்களை கிளம்பிடலாம். சாப்பிட்டு வந்து போகணும். எப்படி சுத்துறாரு பாரு. இதுதான் நம்மளோட மொட்டை மாடி. இங்க தரை வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு கலர் தரை போட்டிருக்காங்க. சிவப்பு கலர் டைல்ஸ். அது ஓடு வச்சிருக்காங்க. துணி காய வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க கம்பி கட்டி அழகா துணி வந்து காய வைப்பாங்க. வாழை மரம்லாம் பாரு, எவ்வளவு தூரம் வந்து நிழலா இருக்கு. வாழை இலை வேணும்னா இப்படியே எட்டி அறுத்துக்கலாம் சரிங்களா. கொடை மாதிரி இருக்கு. இங்க வீடு மாதிரி இருக்கு. மினி வீடு, மொட்டை மாடி வீடு மாதிரி இருக்குது.
என்னப்பா சரி சரி இலை கட்டுறாரு இலைன்னு சப்போட்டா காய் இப்போ நல்லா பெருசா 2 காய் இருக்கு கிட்டே சப்போட்டா மரமா ஃப்ரெண்ட்ஸ் சப்போட்டா மரம் நல்லா பெருசாயிடுச்சு பிஞ்சு ஒன்று வச்சு அது அந்த சைடு 2 காய் இருக்குது 3 காய் இருக்குதுப்பா அந்த பக்கம் கூட ஒன்று இருக்கு நிறைய இல்லை கொஞ்சமா இருக்கு 1-2 காய்க்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பறிக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அணில் வந்து கடிச்சு சாப்பிட்டுது இப்போ நிறைய காய் இருந்தால் காயை வந்து பார்த்தீங்கன்னா பறிச்சிடலாம் அப்பப்போ ஒன்று இருக்குது அது எப்போ முத்துது பழுக்குதுன்னே தெரியாம அணில் வந்து கடிச்சிருது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 காய் அணில் கடிக்குதா இல்லையா நீ வந்து சாப்பிட்ருக்கா எப்படி சொல்ற பாரு கூட சாப்பிடவே இல்லை இது வரைக்கும் ஒரே ஒரு பழம் தான் கீழே பறிச்சு சாப்பிட்ருக்கோம் அது பாதி அணில் கடிச்சிது பழமே இதில் சாப்பிடவே முடியல ஏன்னா பழம் நிறைய காய்க்கவே மாட்டேங்குது பூ நிறைய வைக்கிது மருந்து அடிச்சா காய்க்கும் பூ நிறைய வச்சது அப்புறம் கொட்டிக்குது எல்லாமே ஸோ இதில் வந்து காய் அவ்வளோ இல்லை ஸோ அந்த சைடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பூவரசம் மரம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க பவுண்டரி ஆமாம் மாடு கட்டுறதுக்கு நிழலாக இருக்கும்ல ஸோ அதனால வீடு சுற்றி மரம் எப்பவுமே எல்லார் வீட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிராமத்தெல்லாம் மரம் இருக்கும் மரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வளர்ந்ததுன்னா கட் பண்ணி விற்கலாம் கட்டில் பீரோ செய்யலாம் ஃபியூச்சரில் அவங்க வீடு கட்டுவாங்க இப்போ குழந்தெல்லாம் வளர்ந்துன்னா அது கட்டில் பீரோ செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலே மரம் எடுத்து செய்வாங்க ஸோ நம்ம வீட்டுக்கு கூட ஜன்னலாக இருக்கிறதுக்கு அறுத்துக்கு சொன்னாங்க மரம்லாம் சின்ன சின்ன கொஞ்சம் பெருசாக ஆகட்டும்னு சொல்லிட்டு வச்சாச்சு ஆமாம் ஸோ வந்து பார்த்தோன்னா சூப்பராக ஜஷிதாலாம் வந்து பெருசாகி அது கல்யாணம் பண்ணால் மரம் வந்து கட்டில் பீரோ செய்யறதுக்கு வந்து கட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க கட்டில் பீரோ ஜஷிதா கல்யாணத்துக்கு கட்டில் பீரோ செய்யறதுக்கு இந்த மரம்லாம் இருக்குது ஆமாம் சரி வளர்ந்துக்கிட்டே இருக்காது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டோம் ஸோ எங்கள் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து மழை நேரன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் தரெல்லாம் கொஞ்சம் கசகசன்னு இருக்குது இடமே வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால வெயில் ஆயிடுச்சுன்னா வச்சுங்களேன் சூப்பராக இருக்கும் நல்லா க்ளீனாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செடியெலாம் நிறைய வளர்ந்துச்சுனாலும் இன்னுமே நல்லா இருக்கும் நிறைய பூஞ்செடிலாம் வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் வெட்டி போட்டாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய்